பார்த்தீங்களா? எரிகோ பட்டணம் வேறு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கலாம். எரிகோ பட்டணம் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் பெரும்பாலும் இந்த வழியாக கடந்து போய் எரிகோ பட்டணத்தின் வழியாக கடந்து போனார். அப்படி இயேசு கடந்து போன ஒரு பட்டணம்தான் இது. இந்த பட்டணத்தில் இயேசு அற்புதங்களையெல்லாம் செய்திருக்கிறார். அதில் ஒரு அற்புதம் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 9வது வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங், பூரணமான ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பு, சரீர சுகம், அது பொருளாதார ஆசீர்வாதம், குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் ரட்சிப்பு என்பது. ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு என்பது. இங்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு மனிதனை